அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொத்தமல்லி தழை மட்டும்தாங்க. இது வயாகரா சக்தியை ரொம்ப அதிகமாக தூண்டும். இதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்திக்கோங்க. இதோட அரை லெமன் நம்ம எடுத்துருக்குறோம். இதையும் இதிலே பிழிஞ்சு விட்டுக்காங்க. இந்த இரண்டுமே போதுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சுவைக்கு வேணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இதை ஜூஸாக அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இரவு நேரத்தில் தாம்பத்தியம் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது 100% அதிகரிக்குங்க. ஏன்னா இந்த கொத்தமல்லி இலை வயாகரா சக்தியை ரொம்ப அதிகமாக தரக்கூடியது. இதை நம்ம வாசனைக்காக சாப்பிடக்கூடிய குழம்புல இதை நம்ம போடுவோம். ஆனால் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிக உணர்ச்சியை தந்து விந்தணுவின் தரத்தையும் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது இருக்கும். இதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.